இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சிக்கன் இல்லாமலே செஞ்ச சிக்கன் பிரியாணி. அது எப்படி சிக்கன் இல்லாமலே செஞ்ச சிக்கன் பிரியாணியா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அப்படின்னு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போனவங்களுக்கு இந்த மாதிரி மட்டன் இல்லாமல் சிக்கன் இல்லாமல் அதே டேஸ்ட்லேயே இந்த பிரியாணி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் இல்லாமல் அவங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க. வெஜ் பிரியாணிலாம் பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி நான்வெஜ் பிரியாணி தான் வேணுங்கிறவங்களுக்கு அதே நான்வெஜ் டேஸ்ட்லேயே இந்த பிரியாணியை நம்ம சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு பிரியாணி போடணும் போல் நினப்போம். ஆனால் வீட்டில் காய்கறி மட்டும் தான் இருக்கும், மட்டனோ சிக்கனோ இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் கூட இந்த மாதிரி திடீர் பிரியாணி செஞ்சு அசத்திடலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக டேஸ்டியாக அரை மணி நேரத்துக்குள்ளேயே இந்த பிரியாணியை சூப்பராக செஞ்சிடலாம். மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இப்போ இந்த பிரியாணி நான் செய்ய போகிறேன். இதுக்கு என்னென்னலாம் தேவை, இந்த சிக்கன் இல்லாத சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 350 கிராம் எடுத்திருக்கேன். பல்லாரி பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக இருந்தால் 2 பல்லாரி, சின்ன சைஸாக இருந்தால் 3 பல்லாரி சேர்த்துக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி தான். பெரிய சைஸாக இருந்தால் 2 தக்காளி, சின்ன சைஸாக இருந்தால் 3 தக்காளி பழம் போதும். பீன்ஸ் 50 கிராம், கேரட் 50 கிராம், உருளைக்கிழங்கு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு போதும். மல்லிக்கீரை சிறிதளவு, புதினா சிறிதளவு, மிளகாய் 2, கல் உப்பு தேவைக்கு. இது பார்த்திங்கன்னா இதுதான் மேகி சிக்கன் ஸ்டாக். இந்த சிக்கன் ஸ்டாக் போட்டு நம்ம அந்த பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா சிக்கன் இல்லாமலே அப்படியே சிக்கன் போட்டு பிரியாணி செஞ்ச மாதிரியே அதே டேஸ்ட்டில் இருக்கும். இதை போட்டு நம்ம செய்கிறதுனால தான் இந்த சிக்கன் இல்லாத சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இதை பார்த்திங்கன்னா இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இதில் ஒரு பாக்கெட்டில் 2 பீஸ் இருக்கும். நான் அரிசி குறைய எடுத்துக்கிறதால நான் 1 பீஸ் சிக்கன் ஸ்டாக் தான் போடுறேன். நீங்கள் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக சேர்த்துக்கோங்க. தயிர் 2 ஸ்பூன், எலுமிச்சம்பழம் பாதி, பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 3 ஏலக்காய், கிராம்பு 2, தேங்காய் 50 மில்லி, நெய் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன். இது இவ்வளோத்தையும் வச்சு தான் நம்ம சிக்கன் பிரியாணி டேஸ்ட்லேயே அருமையான ஒரு சிக்கன் இல்லாத சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை தண்ணியில் ஊற வச்சிடலாம். அப்போ தான் சோறு சீக்கிரமாக வேகும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை அதில் நான் வச்சிடலாம். பாத்திரம் நல்லா சூடு வரட்டும். இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நெய்யை சேர்த்துடலாம். இப்போ எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறி விடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா கிளறி விடணும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம வெஜ் பிரியாணி மெத்தட் தான். அந்த மெத்தடில் தான் எல்லாமே பண்ணுறோம். ஆனால் இதில் என்ன அப்படின்னா அந்த சிக்கன் ஸ்டாக் நம்ம வந்து சேர்த்து பண்ணுறோம். அதே மாதிரி இதில் எல்லாமே இந்த மசாலா எல்லாமே கம்மியாக தான் போடணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் குறைய தான் போடணும். ஏன் அப்படின்னா இந்த மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி நிறைய மசாலா சேர்க்கக்கூடாது. நான் இந்த 350 கிராம் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 பல்லாரி தான் போட்டிருக்கேன். இப்போ மூடியே போட்டுருவோம். வெங்காயம் நல்ல கலர் மாறி வர வரைக்கும் நம்ம மூடி போட்டு வைக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ மிளகாத்தூளை சேர்த்துடலாம். மிளகாத்தூளை சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா அது வேகணும். அது நல்லா வந்து மசியணும். மசிஞ்சு நல்ல ஜூஸியாக ஆகணும். அது வரைக்கும் நல்லா வேக விடணும். நல்லா மசிஞ்சு ஜூஸியாக ஆயிடுச்சு அப்படின்னா தான் அந்த பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு பார்த்திங்கன்னா நான் இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன்.
தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சிடுச்சு. இப்போ காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அப்புறம் மல்லி, புதினா, மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் பச்சை பட்டாணி சேர்த்தா நல்லாயிருக்கும். பச்சை பட்டாணி இன்றைக்கி கிடைக்கல, அதனால் பச்சை பட்டாணி சேர்க்கலை. நீங்கள் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடலாம். இப்போ இந்த சிக்கன் ஸ்டாக்கை சேர்த்துடலாம். இந்த சிக்கன் ஸ்டாக்கை சேர்த்து நீங்கள் இந்த பிரியாணியை பண்ணும்போது அப்படியே சிக்கன் பிரியாணி சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி பிடிக்காது. அந்த மாதிரி வெஜ் பிரியாணி பிடிக்காதவங்களுக்குலாம் இந்த சிக்கன் ஸ்டாக் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் இந்த பிரியாணி. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சேமியா பிரியாணியில் கூட இது போட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தயிரை சேர்த்துக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் தான். நான்வெஜ் பிரியாணிக்கு மாதிரி நிறையெல்லாம் தயிரும் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். குறைச்சே சேர்த்துக்கிட்டால் போதும். நான் 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். காய்கறி எல்லாமே கொஞ்சம் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு கொஞ்சம் நேரமாக வேக விடலாம். காய்கறி கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறமா தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி வந்து நம்ம வடிக்காமல் தான் தம் பிரியாணி தான் போடுறோம். அதனால் நம்ம தண்ணியை அளந்து தான் வைக்கணும். தண்ணி அளந்து வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இந்த பவுலுக்கு நான் 1 பவுல் தான் நான் அரிசி எடுத்தேன். அதனால் அந்த பவுலுக்கு 2 பவுல் தண்ணி சேர்த்தா போதும். 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி, இதுதான் அளவு. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அளந்து வச்சிங்க அப்படின்னா சோறு நல்லா பக்குவமாக வெந்து தண்ணியும் நல்லா கரெக்டாக வந்துடும். காய்கறி ரொம்ப வேக வேண்டாம், ஒரு ஹாஃப் பாயில் வந்தால் போதும். இப்போ பாருங்கள், அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓரளவு பாதி வந்து வெந்துடுச்சு. இப்போ தண்ணியை சேர்த்துடலாம். அளந்து வச்சுருந்த 2 கப்பு தண்ணியையும் 2 பவுல் தண்ணியையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடியை போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். திறந்து பார்க்கும், கொதி வந்துருச்சான்னு திறந்து பார்க்கலாம். நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுடலாம். பிஸ்மில்லா. அரிசியை போட்டுட்டு லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுப்பை பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். மூடியை போட்டுடலாம். சோறு கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா கொதிக்குது. ஒரு 10 நிமிஷம் நம்ம அந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கணும். அரிசி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கணும். அது நல்லா கொதித்து ஒரு ஆஃப் பாயில் வரும்போது தான் நம்ம வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் ஓரளவு குறைஞ்சிடுச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், அடுப்பை லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சிடணும். ஆப்பையெல்லாம் போட்டு கிண்டிடாதீங்க, அப்படியே விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி லெமனை பிழிஞ்சு விட்டுறலாம். லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே லேசாக லைட்டாக அப்படி பரட்டி விடணும். ரொம்ப கிண்டிடக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். அதனால் அப்படி லைட்டாக அப்படி திருப்பி விடுங்க. அப்படி லைட்டாக பரட்டி விடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். உப்பு புளிப்பு நீங்கள் இப்போ செக் பண்ணுறா இருந்தால் செக் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் அப்படியே இப்போ தம்மில் விட்டுற வேண்டியதுதான். இடையில நீங்கள் திறந்தெல்லாம் பார்க்க வேண்டாம். அப்படியே 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே தம்மில் விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப குயிக்காக ஒரு ½ அன் ஹவருக்குள்ளேயே இந்த பிரியாணி நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப வேலையும் ரொம்ப ஈஸி தான். தம் போட்டு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு திறந்து பார்க்கலாம். வாவ், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சிக்கன் பிரியாணி மாதிரியே கமன்னு வாசனை வருது. பார்க்குறதுக்கு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. லாஸ்ட்டாக மல்லித்தலையை தூவிடலாம். காலையில் எழுந்திரிச்சா பெண்களுக்கு இருக்கிற பெரிய கவலையே இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறதுங்கிறது தான். இந்த மாதிரி குழந்தைகள் கூட நீங்கள் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு இப்படி பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாகவும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுனால அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இது எல்லா காய்கறியும் சேர்றதால உடம்புக்குமே ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு.
இந்த மழை நேரத்துக்கு சுட்ட சுட்ட சிக்கன் ஸ்டாக் பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி தான் இருந்தாலும் நம்மளுக்கு நான்வெஜ் இல்லாமல் சாப்பாடு இறங்காது. அதனால் இந்த பிரியாணிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக மட்டன் கிரேவி, தயிர் பச்சடி, சிக்கன் 65 கூடவே டியூ அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இலைய போட்டாச்சு, சாப்பிட உட்கார வேண்டியது தான். நான்வெஜ் இல்லாமல் முட்டை தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா கூட இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சிக்கன் இல்லாத சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள்.